கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 36 அதனுடைய 8வது வசனம், நம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆமே. இந்த பசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய ஆலயத்திலே ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் எல்லாரும் கூடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகள் ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். வந்த வண்ணம் திரும்பி போகக்கூடாது. வந்த வண்ணம் யாரும் வெறுமையாய் போகக்கூடாது. சபைக்கு வரும்போது ஒருவேளை சோகத்தோடு, ஒருவேளை சபைக்கு வரும்போது ஒரு சோர்வோடு, ஜெப விண்ணப்பத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தை விட்டு ஆராதனை முடிந்து போகும்போது ஒரு புது பலன் அடையணும், ஒரு புதிய நன்மை அடையணும், ஒரு புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளணும், ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவ வீட்டின் நன்மையினால் அவர் நம்மை திருப்திப்படுத்தி அனுப்புகிற தேவன். ஆமே. அப்படிப்பட்ட ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் நம்மை திருப்தியாக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் அதில் திருப்தி ஆகணும். ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அதில் திருப்தி ஆகணும். வேத வசனத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அதில் திருப்தி அடைய வேண்டும். ஆமீன். எதிலும் குறைவுள்ளவர்களாய் கடந்து போகாதபடி, ஆண்டவரே இந்த நாளை நான் ஆராதிக்க போகிறேன், உம்மை துதிக்க போகிறேன், நான் ஒருவேளை குறைவோடு உள்ளே கடந்து போனால் நான் திரும்பும்போது உம்முடைய ஆசீர்வாதம் என்ற நிறைவு, உம்முடைய அபிஷேகம் என்ற நிறைவு, உம்முடைய வார்த்தை என்ற நிறைவு, உம்முடைய மகிமை என்ற நிறைவினால் என்னை நிரப்பி நீர் அனுப்ப வேண்டும். நான் திருப்தியோடு, முழு சந்தோஷத்தோடு, பரிசுத்தத்தோடு, பரிசுத்த ஆவியோடு, ஆவியின் கனியோடு, அபிஷேகத்தோடு நான் திரும்பி வரும்படியாய் தேவன் இந்த நாளிலே என்னை அபிஷேகிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் தேவன் உங்களை திருப்திப்படுத்துவார். எப்படிப்பட்ட விண்ணப்பத்தோடு நீங்கள் சென்றிருந்தாலும், எப்படிப்பட்ட ஏக்கத்தோடு நீங்கள் சென்றிருந்தாலும், எப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்கள் சென்றிருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உங்களை மூல திருப்தியோடு அவருடைய அபிஷேகத்தை தந்து, ஆவியை தந்து நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே கழுகூறும்படியாக, தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் மகிழும்படியாக அவர் உங்களை இந்த நாளிலே திருப்தி அடைய விரும்புகிறார். வசனம் சொல்வது, உங்களுடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால். சம்பூர்ணம் என்றால் ஒரு குறையும் இருக்காது. அங்கே ஒரு திண்டாட்டம் இருக்காது, ஒரு அலைச்சல் இருக்காது, ஒரு பயம் இருக்காது, ஒரு நடுக்கம் இருக்காது. தேவன் என் கூட இருக்கிறார். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வெட்கம் இல்லை என்ற ஒரு சம்பூர்ணம். தேவன் நிச்சயம் என்னை நடத்துவார், தேவன் நிச்சயம் என்னை உயர்த்துவார், தேவன் நிச்சயம் என்னை அவருக்கென்று உபயோகமான ஒரு பாத்திரமாய் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நம்ம கடந்து போகும்போது அவர் உங்களை சம்பூர்ணத்தினால், நிறைவினால், திருப்தியாய் உங்களை நிரப்பி அனுப்ப வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அதனால உற்சாகத்தோடு அவரை ஆராதிப்போம், மகிழ்ந்து அவருடைய சமூகத்திலே கொண்டாடுவோம். தேவன் இந்த பரிசுத்த ஓய்வை உங்களுடைய வாழ்விலே ஒரு திருப்தியான நாளாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென்.